எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடலாங்க. நம்ம சிறுகீரை தான் பிடுங்கிட்டு இருக்கிறோங்க. பார்த்தீங்களா, ஒரு 30 உடி பிடுங்கியாச்சுங்க. ஒன்று ஒரு 25 உடி பிடுங்கோன்னு வாங்க. கீரை பிடுங்களா எல்லோரும்? நம்ம கீரை பிடுங்கிறது தான் இங்கே ரெடியில் இருக்கிறோம். நம்ம தோட்டம் தான் இருக்குது பாருங்க. பிடுங்கோன்னு எல்லாம் இந்த பதிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதனால் நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கீரை, சிறுகீரையை. சரிங்களா, எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. சிறுகீரைங்கன்னா இப்படி குறுகிய நாளில் 20 நாள்லேயே நீங்கள் விவசாயத்தை பார்த்துடலாம். லாபத்து நஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க, லாபத்தை தான் பார்க்க முடியும். பாருங்க, பிடுங்கி வச்சுருக்கிறோம். ஒரு 27 உடி 30 உடிக்கு பக்கமாக பிடுங்கி வச்சுருக்கிறோம். ஒன்று ஒரு 25 உடி பிடுங்கினா போதுங்க இன்றைக்கி வியாபாரத்துக்கு. நம்மளே பிடுங்கி வியாபாரம் பண்ணுறோம். சரிங்களா, பாருங்கள். அதுபோக சிறுகீரை அங்கே போட்டுட்ருக்குறோம். அதையும் உங்களுக்கு ஒரு சின்ன சாட்டில் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த கீரையெல்லாம் முளைச்சிடுச்சு. சொட்டு நீரில் தான் போட்டிருக்குறோம். தண்ணி விட வேண்டியது இல்லைங்க. கீரை பார்த்தீங்களா எப்படி முளைச்சிருக்குதுங்கன்னு. ஒரே வாரத்தில் அருமையாக முளைச்சிருக்குதுங்க சிறுகீரை. அந்தால வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கிட்ட போய் பார்க்குறக்கு லேட் ஆகு. நம்ம சிறுகீரை பிடுங்கோனுங்க வெண்டைக்காய் பொறிச்சு வீட்டில் வச்சுருக்கிற வியாபாரத்துக்கு கொண்டு போகணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம விவசாயத்தெல்லாம் காட்டிட்டு நம்ம தோட்டம் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோங்கன்னா, சிறுகீரை பிடுங்களா வாங்க. 27 உடி பிடிங்காச்சு 30 உடிக்குள்ளே. மெயினாக என்னங்கன்னா, நம்மளுக்கு பதிவு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லை. நம்ம தான் எடுத்துக்கணும், பிடிங்கிக்கணும். வாங்க பிடுங்களா, கீரை பிடுங்களாங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, நான் பிடிங்கி கொடுக்குறக்கு நான் ரெடி. எப்படித்தான் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? தெரியுதான்னு கேட்டு ஒரு வழி வண்டி போடணும் உங்களை. 20 நாள் தான் ஆச்சு இந்த கீரைக்கு. காடு அருமையான காடு. புட்டியும் பெருசாக கட்டுவோம். கொஞ்சம் புழக்கமாக போடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈல்டு நல்லா வருங்கிறாங்க. மண்ணை கலக்கி புழக்கமாக போட்டு விட்டோம். எப்படித்தான் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது பார்த்துக்குங்களா. நம்மளே எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ நல்ல வேலை இன்றைக்கி மயில் வர்றதுக்குள்ளே நான் முந்திட்டேன். மயில் வந்தானுங்க, நான் டெய்லி 2 குடி சாப்பிட்டு போயிடுறானுங்க. ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா 20 நாள்லேயும் இந்த அளவுக்கு கீரை வளர்ந்து நம்மளுக்கு அறுவடை வந்துரு. நீங்களும் விவசாயம் பண்ணுறாப்புல இருந்தால் சிறுகீரை போட்டு விடுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் சீக்கிரம் காசு கொடுக்கு. பார்த்தீங்களா, வாங்க கீரை விடுங்களா. ஆளே கிடைக்கிறது இல்லைங்க விவசாயத்துக்கு. நம்மளே விவசாயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவாக பெரிய இது என்னங்கன்னா, நம்மளே வீடியோவும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே ஜோக்கு. கொஞ்சம் புழக்கமாக போட்டோங்கன்னா நல்லா தலை குண்டாக வருது. கீரை வேணா சொல்லுங்க, நாங்கள் தர்றோம். ஒருத்தன் பிடிங்கி எப்போ மூவ் பண்ண தெரியல. கவரும் 10 கவராக அறுத்து போட்டேன்.
கொஞ்சம் மேலாப்பில் கை தூக்கி பிடுக்கணுங்க. கீழே விடுங்கன்னா குஞ்செல்லாம் வந்துடு. குஞ்சுன்னா சிறுசெல்லாம் வந்துடு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பூரா விவசாயம் தான். எல்லாம் போத்தாள் சீசனு. போத்தாள் சீசனில் வந்து கீரை போடுற தான் போட்டிருக்குறாங்க. அப்புறம் எல்லாருமே இப்போ போத்தாளை வெங்காயம் இப்படி வச்சுருக்குறாங்க. இட்டுப்போ முறிச்சு விட்ருங்களாட்ட இருக்குது சிறுகீரை. பேர் தான் சிறுகீரை. அதை பிடிங்கி சேர்த்துறக்குள்ளே இருக்குதுங்களே நீர்னு வேலை. பெரிய பெரிய புடியை பிடிங்கிட்டுனுங்க. எப்படியே சீக்கிரம் பிடிங்கி சேர்த்து பிடிங்கி வச்சுக்கிற பார்த்தீங்களா? இன்னும் பிடுங்கணுங்க. இதெல்லாம் பிடுங்கணும். வாழ்க்கையில் அனைத்தீடா பிடுங்கினீன்னா நானும் பிடுங்கணுன்னு சொல்கிறதுக்கு சிறுகீரை போட்டு பிடுங்கிட்டு இருக்கிறேன். வாங்க பிடுங்களா கீரை. இந்த சிறுகீரைக்கு ஒன்று தான் களை வெட்ட வேண்டியதில்லை, பில்லு பிடுங்க வேண்டியதில்லை. அப்படியே பிடிங்கலாம் பில்லு வராது. கீரை கண்டாலே பில்லு வராது பார்த்துக்குங்க. புழக்கமாக போச்சுங்க கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல. அதனால் கடன்னு காடு போகுது. என்ன பண்ணாலும் விவசாயத்துக்கு கொஞ்சம் பவர் கம்மி தானே. எல்லாம் டான்ஸுகளை போட்டுக்கிறாங்க. டான்ஸு பாட்டு. நம்ம விவசாயத்தில் அனுத்து போய் பாடுறது. கை வலிக்குதுன்ட்டு ஆடணும். வர்றீங்களா பிடுங்களா? உங்களை தான் கேட்டுக்கிறேன். எல்லாம் மேலே தள்ளி விட்டு போயிடாதீங்க. கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? விவசாய பொருளை வாங்கி சாப்பிடுங்க முதல். லைக் போடுறது போடாதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். குடுங்க பிடிங்கி வச்சுட்டு வரேன் பாருங்க. 2 வாத்தி பிடிங்காச்சு. ஒன்னொரு பிடுங்கணுங்க. 50 பிடி பிடுங்கணும். பச்சைக்கிளி வேறு கத்துது. ஒரு ஆள் வரமாட்டேங்குது. கீரை பிடுங்கிறதுக்கு வர சொல்லிட்டு வந்தாலும் கூட வரமாட்டேங்கிறாங்க. வேஸ்ட் எதுவுமே போகாதுங்க இதில். அதே மாதிரி லாபத்துலேயும் பஞ்சம் இருக்காது. நான் கீரை பிடுங்கிறத பார்த்தா எல்லோரும் பயந்துக்குவீங்க. அதை மட்டும் சொல்லிடுறேன். பெரிய புடியாக பிடிங்கி தள்ளுறேன். யாரோ சாப்பிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா எத்தனை குடி பிடிங்கி வைக்கிறேன்னு? பிடிங்கி போட்டிருக்கிறேன் பாருங்க. பூரா சிறுகீரைங்க. பூரா பெரிய புடியை பிடிங்கி கட்டிட்டேன். இன்னும் பிடுங்கணும் பார்த்தீங்களா? பார்த்துக்குங்க. அது போய் பிடுங்கிட்டு வரலாங்க.
பார்ப்போம், கட்டி பெரிய பிடி கட்டி பார்ப்போம். மக்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல. அப்புறம் கம்மி ரேட்டுக்கே கேட்டாங்கன்னா புடி சிரிச்சு வண்டிடல. சரிங்களா? ரெண்டு வாத்தி பிடுங்கி இருக்கிறேங்க. உனக்கு போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேவாரத்துக்கு அடக்கம் ஆயிடுச்சு. முதல்ல எத்தனை உடி பிடுங்கிக்கிறேன்னு எண்ணி பார்த்துட்டு பார்ப்போங்க. ரெண்டு 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 33 உடி பிடிங்கி வைக்கிறேங்க. இன்றைக்கி தருவடைக்கு இதே போதுங்க. இன்றைக்கி வியாபாரத்துக்கு 33 உடி பிடிங்கி வைக்கிறோம். போய் அலாசணும், அலாசி கொண்டு போகணும். சரிங்களா? பாருங்க, ரெண்டு வாத்தி சேர்ந்து 33 உடி தான் பிடுங்கி இருக்கிறோம். பாருங்க, இன்னும் 4 வாத்தி இருக்குது பிடுங்கோனே. பார்த்தீங்களா? நான் போய் அலாசலாங்க. அலாசிட்டு பொழுது சாஞ்சிடுச்சுங்க, வியாபாரத்துக்கு போகலாம். வாங்க போய் கீரை அலாசலாம். மக்களுக்கு நேரமோ காலமோ கொண்டு போய் கீரை கொடுத்தாதான் கீரை வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம லேட்டாகி போனாங்கன்னா ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம ஒரு பொழுது சாயறக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தாகணுங்க. இன்றைக்கி ஒரு 30 உடியிலேருந்து 33 உடி வரைக்கும் பிடிங்கிருக்கிறேங்க. அலாசோன்னு போய் தண்ணி திரிவி விடலாங்க. தண்ணி திரிவி விட்டதையுமே நம்மளுக்கு தண்ணி வரவா போதுங்க. தொட்டி நம்பித்தான் மெதுவாகத்தான் வருங்க. அதுக்குள்ளே போய் பக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பக்கெட் அந்தளவு கிடக்குதுங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறா. மக்களுக்கு நேரடியாக விற்பனை பண்ணுறோன்னு நம்மளுக்கு ஒரு ஆசைங்க. அதனால் நம்ம நேரடியாக தான் கொடுக்குறோங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு அதிகமாக கொடுக்கறதில்ல. எல்லாமே பெருசாக பண்ணால் கொடுப்புங்களே, என்னமோ கம்மியாக பண்ணுறதுனால நம்மளே கொண்டு போய் விற்றுக்கிறோம். கரண்டு வண்டி இருக்குதுங்க. பாருங்க, 33 உடி 30 உடி உடிங்க போட்டிருக்கிறா. தண்ணி தொட்டிலேருந்து கம்மியாக தான் திரும்பி விட்டால் வருங்க. எல்லாம் அலாசோன்னு அலாசி கொண்டு போய் அதுபோல் வெண்டைக்காய் இருக்குதுங்க, கொண்டு போய் கொடுக்கணுங்க. நம்ம விவசாயத்தெல்லாம் பார்த்தீங்களா? தீபாவளியிலேருந்து இந்த முயற்சியில் இறங்கிக்கிறனுங்க. இன்னும் நம்மளால் சக்திக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுங்க? பெரிய விவசாயமெல்லாம் பண்ணிங்கன்னா அது பெருசாக லாபம் நட்டம் வரும். லாபம் வந்தாலும் பெருசாக வரும், நட்டம் வந்தாலும் பெருசாக வரும். அதனால் நம்ம சின்ன விவசாயமாக பண்ணிக்குவோம். இந்த கீரைக்கு 20 நாள் ஆச்சுங்க. 20 நாள்லேயே நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும். அறுவடைக்கு வந்ததுங்கன்னா சீக்கிரம் லாபத்தை பார்த்துடலாம். அதுவாக பார்த்திங்கன்னா டெய்லி வேலை இருக்குது. வேலை இல்லாத போகாதுங்க. பாருங்க, அலாசியாச்சு. இன்னைக்கு கொண்டு போய் வண்டியில் வச்சுட்டு போக வேண்டியதுன்னு வெண்டைக்காய் எடுத்துட்டு வாங்க, எல்லாம் கீரை வியாபாரத்துக்கு போகலாம். வேறு தண்ணி பார்த்திங்கன்னா மோட்டர் தண்ணி இல்லைங்க, தொட்டிலேருந்து வருது நம்மளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா
எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணி லேசாக திரிக்கிட்டுக்கலாம். போய் தண்ணி அடைச்சிட்டு வந்துட்டு வியாபாரத்துக்கு போகலாங்க. நம்ம பதிவுகள்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள். எல்லா ரட்டாலும் நம்ம அடுத்து விவசாயத்தை அதிகமாக போடுறதில்ல. நம்ம விவசாயத்தை போட்டுருக்குறோம். தண்ணி நிறுத்தியாச்சுங்க. கீரை எடுத்துகிட்டு போயின்னு வச்சாச்சு. வேறு தண்ணி நின்று சோளக்காடு வேய்க்கான தண்ணின்னு கீரை வண்டியில் வச்சாச்சு. சரிங்க, பாருங்கள். நம்ம பதிவெல்லாம் பிடிச்சவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க. வியாபாரத்துக்கு போகணும், அதனால தான் 30 வீடியோ அவசரமாக அப்படின்னு கொண்டு போகிறேன். வாங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு